ஸ்லாங்கூர் டங்கில் தமிழ் பள்ளியின் வெள்ள பிரச்சினை 20 ஆண்டுகளாக ஒரு நிரந்தர தீர்வில்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. மழைக்காலத்தின் போது அடிக்கடி வெள்ளம் ஏற்படுவதால் அப்பள்ளியில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்களிடமும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது. சில நேரங்களில் வெள்ள நீர் மட்டம் நெஞ்சளவுக்கு இருப்பதால் பள்ளியின் நடப்பு சூழல் மாணவர்களுக்கு இனியும் பாதுகாப்பானதாக இல்லை என பெற்றோர்கள் கவலையுடன் கூறியுள்ளனர். பள்ளியில் பாடர் வகுப்பு உள்ளிட்ட சில வகுப்புகள் கட்டிடம் இல்லாமல் கொள்கலனில் அதாவது கேபினில் இயங்கி வரும் அவலத்தையும் காண முடிகிறது. பள்ளி மாணவர்கள் வெள்ளத்தால் அவதிப்பட வேண்டும் என்பது தலையெழுத்தா என சமூக ஆர்வலர் வெற்றிவேலன் கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மை நிலவரத்தை கண்டறிய அவர் தலைமையில் தமிழ் கல்வி கூட்டமைப்பு அண்மையில் அப்பள்ளிக்கு நுழைய முற்பட்ட போதும் மாவட்ட கல்வி இலாக்காவால் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. எனவே இந்த வெள்ள பிரச்சினைக்கு தீர்வாக டங்கில் தமிழ் பள்ளிக்கு அரசாங்கம் உடனடியாக புதிய கட்டிடம் ஒன்றை வாங்கி தர வேண்டும், இல்லையேல் மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் சீக்கிரமே இதில் தலையிட்டு டங்கில் தமிழ் பள்ளி வெள்ளத்தில் மூழ்குவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என அவர் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.